ஹாய் மக்களே, சென்னையிலேருந்து நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி வந்து கிளாஸில் சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைலான் த்ரெட்டில் தான் இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நைலான் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 1/2 மீட்டர் அப்படின்ற அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கேன். நான் 1 மீட்டர் ரேஞ்சில் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு சில்வர் கலர் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கம்மி குவான்டிட்டிஸ் தான் ஆகும். பட் நான் உங்களுக்கு பேக்கெட்டோட காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்மால் சைஸில் இருக்கிற ஜம்ப் ரிங்கு. இதுவும் தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிக் சைஸில் இருக்கிற ஜம்ப் ரிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் வந்துட்டு தேவைப்படும். இது ரெண்டுமே இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ரெண்டுத்தையுமே வந்து எடுத்திருக்கேன். பிளாக் கலரில் இருக்கிற கிறிஸ்டல் பீட்ஸு. உங்களுக்கு இதை பார்க்கும்போதே இதோட காம்பினேஷன் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். இந்த சில்வர் கூட இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல் பீட் மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை வந்து லாக் பண்ணுறதுக்கு கிளாம்ப் ஷெல் பீடு டிப் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாப்ஸ்டர் ஹூக் இன்னொரு சைடு வந்து கனெக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக லாப்ஸ்டர் ஹூக் வந்து எடுத்திருக்கோம். லாஸ்ட்டாக இதை செக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம கீர் லாக் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நைலான் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 மீட்டர் எடுத்திருந்தேன். இப்போ 1/2 மீட்டருக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து மடிச்சிருக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனாக இருக்குது. இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜை வந்து செக்யூர் பண்ணிப்போம். நான் வந்து ஓப்பனாக இருக்கிற சைடு வந்து செக்யூர் பண்ணுறேன். கிளாம்ப் ஷெல் பீடு டிப் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதுக்குள்ளார போட்டுக்கலாம். இப்படி வந்து போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீர் லாக் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயரும் உள்ளார போகிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அப்போ லாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு எட்ஜஸில் வந்து வச்சுட்டு ஃப்ளாட் நோஸ் ப்ளேயர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது அப்படி இல்லைனா ப்ளேயர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து வச்சுட்டு நல்லா எட்ஜில் கொண்டுட்டு போயிட்டு ஒரு ப்ரெஸ் இப்படி பண்ணிங்கன்னா அது வந்து நசுங்கிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு ஸோ பேலன்ஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம்ப் ஷெல் பீடு டிப்பை இப்படி இது கூட எட்ஜஸ்க்கு கொண்டுட்டு வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓப்பன் இருக்கு இல்லையா? அந்த ஓப்பனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும். லைட்டாக அந்த ஓப்பன் கிட்ட மட்டும் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஓப்பன் வந்து க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு இதில் இருந்து வெளில வந்து அந்த கியர் லாக் வந்து வராது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம அதை செக்யூர் பண்ணணும். அண்ட் இந்த ஓப்பன் இருக்குல்ல இந்த ஹோலு அந்த இடத்தையும் வந்து ஒரு ப்ரெஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ரெண்டும் வந்து உங்களுக்கு நேராக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த இடத்துல லாப்ஸ்டர் ஜம்ப்ரிங் அந்த மாதிரிலாம் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஆப்போசிட் சைட் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா? அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பீட்ஸ் வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இந்த மாதிரி வந்து ஒயரை எடுத்துகிட்டு செக்யூர் பண்ணிக்கிறோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஜம்ப்ரிங் இருக்கு இல்லையா? இதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஒரு டூலால் இந்த சைடு நான் பிடிச்சிருக்கேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 4 பிக் சைஸில் இருக்கிற ரிங் வந்து போடுறேன். ஸோ போட்டுட்டேன். இப்போ வந்து இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டூல் வந்து யூஸ் பண்ணுறேன். 2 டூல் வந்து யூஸ் பண்ணி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓப்பன் வந்து தெரியக்கூடாது. ஜம்ப்ரிங் வந்து வெளில வந்துடும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு ஸ்மால் சைஸ் ஜம்ப்ரிங் வந்து எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் இதிலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 4 ஜம்ப்ரிங்ஸையும் வந்து மாட்ட போகிறோம். மாட்டியாச்சு. இப்போ இன்னொன்றத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஜம்ப்ரிங் முன்னாடி 2 ஜம்ப்ரிங் பின்னாடி. சென்டரில் வந்துட்டு ஸ்மால் ஜம்ப்ரிங்கும் பெரிய ஜம்ப்ரிங் வந்து முன்ன பின்ன இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அகெயின் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திரும்பவும் ஸ்மால் சைஸ் ஜம்ப்ரிங் வந்து எடுக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 2 பெரிய சைஸ் டோட்டலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்துலேயுமே 4 ஜம்ப்ரிங் வந்து போட்டுப்போம். ஸோ இப்போ பிக் சைஸ் வந்து 2 போட்டுக்கிறேன். அண்டு இதில் இன்னொரு எட்ஜில் வந்து 2 இருக்கும் இல்லையா பிக் சைஸ், அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜம்ப்ரிங் வந்து ஸ்மால் சைஸ் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம கையால் அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் இப்போ தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே 2 இருக்கும். பிக்லேயும் 2 இருக்குது, ஸ்மால்லேயும் 2 இருக்குது. இப்போ ஒன்று கனெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இதே மாதிரி இப்போ அகெயின் இன்னொரு ஸ்மால் சைஸ் ஜம்ப்ரிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 4 ரிங்கையும் வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த 2
அண்ட் இப்படி நகர்த்திட்டு வந்துட்டு இந்த 2. ஸோ டோட்டலாக இதுலேயும் 4 வந்துருச்சு. இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செயின் மாதிரி மாடலில் இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிக் சைஸும் 2 இருக்கணும், ஸ்மால் சைஸும் 2 இருக்கணும். இதே மாதிரி கனெக்ட் பண்ணி நான் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 10 to 15 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 போடுறதுக்கு கொஞ்சம் ஸ்மால் ஜம்ப் ரிங் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இப்போ சொல்கிறேன் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டா பிக் சைஸ் ஜம்ப் ரிங் வந்து 2 ஃபினிஷ் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்மால் சைஸ் ஜம்ப் ரிங்க ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா 2 பிக் சைஸ் இதை வந்து போட்டுக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 வந்துட்டு இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம 4 போடுவோம் இல்லையா, ஸோ 2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் ஜம்ப்ரிங் எல்லாத்துலேயும் ஒன்று இருக்கிற மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சென்டரில் அகைன் இன்னொரு ரிங் வந்து போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிங் இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரு ரிங் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இதை 2 நான் போடுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஸ்மால் ஜம்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு இந்த இடத்துலையும் இந்த ரிங்கும் கனெக்ட் பண்ணணும். இப்போ இதில் இப்படியே போட்டுட்டு 2 ரிங்கையும் போட்டுட்டு அண்ட் லைட்டாக மேலே எடுத்து இந்த 2 ரிங்கையும் இதில் மாட்டிடுறேன். ஸோ நமக்கு தனித்தனியாக வந்துட்டு கனெக்ட் இல்லாமல் கோக்கும்போது போட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே 2 இருக்கிற மாதிரி ஃபுல்லாக செயின் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்லேயும் 2 பிக் சைஸ் ஜம்ப்ரிங் இருக்குது. அண்ட் ஃபினிஷிங்லேயும் பார்த்திங்கன்னா 2 பிக் சைஸ் ஜம்ப்ரிங்கு ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு நமக்கு ஓரளவுக்கு நம்ம கையில் போடும்போது இது வந்து கவர் ஆகணும். பேலன்ஸ் வந்து நம்ம ஹேங்கிங் வந்து கொடுத்துப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸ் ஜம்ப்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த சைடு 2 இந்த சைடு 2 இங்கே 2 இங்கே 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி கனெக்ட் பண்ணுமோ சேம் அதே மாதிரியே ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கை வந்து ஒரு 4 இது பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 2 டூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜம்ப்ரிங் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் மேக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. பட் இது வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அவுட்புட் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இந்த இடத்துலலாம் ரொம்ப எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்லோவாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லோவாக வந்து பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்லோவாக தான் பண்ண முடியும். ரொம்ப வேகமாக வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு மேலே எதுவும் கண்டினியூ இருக்காது. ஸோ 4 வந்து கோத்துட்டு இந்த சைடு 2 இந்த சைடு 2 எடுத்துக்கலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு 2 சைடுமே ரிங் இருக்கும். ஸோ தனியாக இங்கே 2 தனியாக இங்கே 2 அப்படி தான் கோக்குற மாதிரி இருக்கும் செகண்ட் இதுலலாம். ஸோ ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 4 கோத்துட்டு இந்த சைடு 2 இந்த சைடு 2 நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் இப்போ 4 வந்து போட்டுட்டு இந்த சைடு 2 இந்த சைடு 2 இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு இப்படி கையிலேயே வந்து வச்சுட்டு எந்த சைடு வரும் அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா 2 ஈஸி மெத்தட் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிங்க அப்படின்னா எந்த சைடு உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம 2 சைடுமே கோக்கணும் இல்லையா. ஸோ எந்த சைடு இப்போ நம்ம கோத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஜஸ்ட் வந்து இப்படி தரையில் வச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த சைடு ஃபுல்லாக நமக்கு ஜம்ப்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஸ்மால் ஜம்ப்ரிங்கை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் கோக்கணும். இந்த விரலால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜம்ப்ரிங் 2 இப்படி தூக்கிக்கும். ஸோ இப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நீங்கள் போட்டுக்கணும். கோத்தது எல்லாமே ரைட் சைடு இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வாகாக இருக்குது. ஸோ திரும்ப இதே மாதிரி போட்டுட்டு திரும்ப இன்னொரு ஜம்ப்ரிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடம் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த இடம் தூக்கிக்கும். இப்படியே நம்ம வந்து ரிங் போட்டுக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் மெத்தட். இல்லை எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போடணும், கொஞ்சம் டைம் சேவ் ஆகிற மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போதும் போல் இதே மாதிரி போட்டுட்டு 2 ஜம்ப்ரிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் எத்தனை யூஸ் பண்ண போகிறீங்களோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே இதை மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 2 ஓப்பன் பண்ணி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்.
ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோமா, இந்த இடத்துல வந்து ரிங் வைக்கணும். இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது இப்படி வந்து ஓப்பன் ஆகிக்கும். இப்படி போட்டுட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இது விடலை, இப்படியே வந்து நான் பிடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இன்னொன்று, அதை வந்து எடுத்துக்கோங்க. டூலால் எடுங்க. இப்போ இதே ரிங்கில் தானே நமக்கு இன்னொன்று போடணும். ஸோ இதை நான் இப்படியே வந்து போட்டுட்டு அகெயின் இதை வந்து இப்படி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஈஸியாக வந்து ஒரே நேரத்தில் 2 டைம் நம்ம வச்சு வச்சு எடுக்காமல் ஒரே நேரத்துலேயே அதில் வந்து ஈஸியாக போட்டுரும். ஸோ இருக்கிறதுலே இந்த 2 மெத்தட் தான் ஈஸி. பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் இப்போ வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 இது வந்து பார்த்திங்கன்னா நெகத்தால் பண்ணேன். நெயில் வந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ 2 டூல் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கை வலிக்காது. பட் வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கை வலிக்கும். ஏன்னா இந்த ஸ்மால் சைஸ் வந்து நம்ம கையில் வந்து பிடிச்சி கூட ஹேண்டில் பண்ண முடியாத சைஸு. ஸோ டூல் வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலும் நமக்கு அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக செய்யாமல் இருந்துடாதீங்க. ஈஸியான பிரேஸ்லெட் மேக் பண்ண சொல்லிக் கொடுக்கலாம். பட் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கணும் அப்படின்ற தேவை கிடையாது. பட் இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள் நாளைக்கு ஒரு வேளை உங்கள் கஸ்டமர் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேக் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து தெரியாது அப்படின்ற பதிலை வந்து சொல்லக்கூடாது. அப்படின்றதுக்காக தான் கஷ்டமாக இருக்கிற பிரேஸ்லெட்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா கஷ்டமாக இருக்கிறத நம்ம கற்றுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் தேவையே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்கள் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை. போக போக ஸ்பீட் வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. நீங்களே வந்து அதில் எது பண்ணால் நம்மளால் சீக்கிரமாக பண்ண முடியும் அப்படின்ற ட்ரிக்ஸை வந்து கற்றுருவீங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் தான். நம்ம வந்து எது பண்ணால் ஈஸி அப்படின்றத கற்றுக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ். நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம எல்லாமே வந்து பண்ணிடலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 தான் இருக்குது. 4 கோத்தா இந்த சைடு வந்து முடிஞ்சிடும். ஸோ நான் ஆப்போசிட் சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சைடுமே வந்துட்டு ஃபுல்லாக ரிங் வந்து கோத்து எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வயரில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 ஆர் 4 அப்படின்ற மாதிரி 2 சைடுமே இந்த சில்வர் கலரில் இருக்கிற சுகர் பீட்டை வந்து கோத்து எடுத்துக்கலாம். ஸோ போட்டுக்கொள்ளையா இதே மாதிரி இப்போ இந்த சைடும் வந்து போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சுகர் பீட் வந்து போட்டு எடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளோட இந்த 8 mm கிறிஸ்டல் பீட் இருக்கு இல்லையா, அதை 2 சைடுமே வந்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கோக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நம்ம 2 சைடு 2 2 அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதில் நம்ம அப்படியே வந்து ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்யூர் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தால் இன்னும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இந்த சுகர் பீடோட நான் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து 2 ரிங்கை அதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பீடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படி பேக் சைடில் வந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது அடுத்த ரிங் எது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இப்படி இழுத்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 3rd பீடு. தென் நெக்ஸ்ட்டு ரிங் வந்து இந்த 2. நமக்கு வந்து ஒரே கையில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பிகினர் ஸ்டார்டிங் பண்ணும்போது, பிகினருக்குன்னு இல்லை அட்வான்ஸ்டு பண்ணுறவங்களுக்கே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டமான பிரேஸ்லெட் வந்து பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உண்மையாகவே. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான டிசைன்ஸ். நம்ம பண்ண பண்ண தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது நல்ல பர்ஃபெக்ஷனாக வந்து வரத்துக்கு ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ மேக் பண்ண உங்களுக்கு நம்ம என்ன மேக் பண்ணுறோம், என்ன பேட்டர்ன் வருது அப்படிங்கிறது வந்து நல்லா கிளியராக வந்து தெரியும். லைட்டாக இப்படி ஹேங் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு தொங்கும். ஸோ நமக்கு அதில் தான் வந்து போடணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். அதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டு நம்ம தேடணும் அப்படிங்கிறது வந்து இருக்காது.
ஸோ தெரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து ஒரு பீட் போட்டிருக்கோம். இடையில இந்த ஜம்ப்ரிங் இருக்குது. அடுத்து பீடு ஜம்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வருது. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஆப்போசிட் சைட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் இந்த சைடு வாகு வந்து வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு 4 பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சைடு 4 பீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 பீட்ஸ் கொடுத்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த சைடில் இருக்கிற ஹேங்கிங் இப்போ நமக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம இதே மாதிரி திருப்பிட்டு நமக்கு டேரெக்ஷன் வந்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம். ஸோ இப்படி திருப்பி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஈஸியாக இருக்கும். இதோட ஃபஸ்ட்டு ஹேங்கிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்படி இப்படி வந்து ஹேங் பண்ணிங்க அப்படின்னா இதோட அந்த 2 ஜம்ப்ரிங் வந்து தெரியும். ஸோ அதில் அப்படியே வந்து போட்டு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பீட் நெக்ஸ்ட்டு ஹேங் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த 2 ஜம்ப்ரிங் தெரியும். ஸோ நீங்கள் ஹேங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிறது வந்து தெரியும். அதனால் ஹேங் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து தெரியுதா உங்களுக்கு நடுவில் அந்த ஜம்ப்ரிங் வந்து எப்படி பேட்டர்னில் வருது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஹேங் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து மேக் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த வயரை வந்து இழுத்து நமக்கு இந்த இடத்த வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி இழுத்திங்க அப்படின்னா இந்த இடம் டைட் ஆகிடும். ஸோ இந்த ஏஜ் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இப்போ இந்த இடத்த வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர் 2 சைடுமே வந்து 4 சுகர் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த சைடு வந்து 4 பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த சைடு 2 பீட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த சைடு 2 பீட் கொடுத்துக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம என்ன பண்ணுறோமோ ஸோ ஃபினிஷிங்லேயும் அதே மாதிரி கொடுக்கணும். ஸோ இந்த பிரேஸ்லெட்டை புதுசாக யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உள்ளார என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். அந்த மாதிரியான ஒர்க் இது. பட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்களோட நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் 4 நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல அன்னிவனாக இருக்கிறத வந்துட்டு கட் பண்ணிடுங்க. இப்போது கிளாம்ஷெல் பீட் பீட் வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல போட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட் லாக் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா உள்ளார எந்த அளவுக்கு நமக்கு கேப் இல்லாமல் அந்த லாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இவ்வளோ தூரத்துக்கு உள்ளார வந்து வச்சுட்டு இப்படி கிராஸில் கொடுத்துக்கோங்க பிளேயரை. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அது உள்ளார வந்து நமக்கு ப்ரெஸ் பண்ண முடியும். இல்லைனா ரொம்ப கேப் வந்து விழுந்துடும். ரொம்ப இந்த சின்ன ஸ்பேஸில் போய்ட்டு அது இப்படி உங்களுக்கு இதாகாது. ஸோ இப்படி இந்த டேரக்ஷனில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப்பே இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் தெரியுதா. அண்ட் இப்போது எக்ஸஸாக இருக்கிற வயரை கட் பண்ணிடலாம். நீட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்டு இந்த இடத்த ஓப்பன் வந்து தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கலாம். அப்படி ஹேங்கிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும். ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா லாப்ஸ்டர் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த சைஸ் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரே ஒரு ஜம்ப்ரிங் மட்டும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிப்போம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹேங்கிங் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஹேங்கிங் கொடுக்கும்போது எல்லா சைஸில் இருக்கிறவங்களும் வந்து ஹேண்ட்ஸ்க்கும் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படியே வந்து நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு ஜம்ப்ரிங் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக வந்துட்டு ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ தெரியுதா உங்களுக்கு கரெக்டாக ரெண்டும் வந்துட்டு இந்த இடத்துல கனெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல வேறு எதுவுமே வந்துட்டு ஆட் பண்ணல, ஹேங்கிங் கொடுக்கல. பட் உங்களுக்கு ஹேங்கிங் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த சைடு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணி ஹேங்கிங் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த ப்ரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.